ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட திருக்குறள் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது 3வது பார்ட். தாளற்றி தந்த பொருளான் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் உதவி செய்தல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் புரியர். இதில் என்பு என்பது எலும்பை குறிக்கும் ஒரு சொல். திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் எது? ஒடுக்கம் உடைமை. உலகப் பொதுமுறை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. திருக்குறளில் அழியா தன்மையை பெற்ற பறைசாற்றும் செய்யுள் நூல் எது? திருவள்ளுவ மாலை. பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. கூற்று 1, ஏறெழுபது 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தவறானது. கூற்று 2, ஏறெழுபதை பாடியது கம்பர். இது சரியானது. அப்போ ஆன்சர் கூற்று 2 மட்டும் சரி. தாளறிந்த தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறளில். கீழ்காணும் 17 கீழ்கணக்கு நூல்களில் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். கிடைத்தற்கரிய பேரருள் எல்லாம் பொறும் பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை கொளல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவதொன்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொன்ற நட்பு துன்பத்தில் முடியும். நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாக்கும். இதில் எது கூற்று சரி? அந்த குறளுக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறது தீயவரோடு கொன்ற நட்பு துன்பத்தில் முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ கூற்று 1 சரி. அரியவற்றுள் எல்லாம் அரிதே டேஷ் பேணித் தமரால் கொளல். பெரியாரை. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித் தமரல் கொளல். அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அடைமொழியால் குறிக்கப்பெறும் பொருள் எது? திருக்குறள். உலகம் உருண்டையானது என அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்ன குறள் உடையது? சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படிங்கிற அந்த குறளில் உலகம் உருண்டையானதுன்னு சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். திருக்குறளுங்கிறத முதலாக அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். எப்போ? 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள்